இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்கு முன் யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்தது உண்டா? படைப்புக்கு முன் என்ன இருந்தது? பிரளயத்திற்கு பிறகு யார் இருப்பார்கள்? இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள ஒரு மாபெரும் கிரந்தம் இருக்கிறது. அதுவே சிவபுராணம். இது ஒரு சாதாரண கதை அல்ல. இது ஒரு ரகசியம், ஒரு சக்தி, ஒரு மார்க்கம். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த பயணத்தில் செல்வோம். சிவ தத்துவத்தின் உண்மையே அறிந்து கொள்வோம். இது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. இது சனத தர்மத்தில் உள்ள 18 புராணங்களில் மிகவும் புனிதமான ஒன்று. இந்த கிரந்தத்தில் மகாதேவனின் மகிமை, ரகசியங்கள் மற்றும் வாழ்க்கையின் உண்மைகளை தெரிந்து கொள்வோம். சிவபுராணம் நமக்கு சொல்வது ஒன்றே. வாழ்க்கையில் கஷ்டம், பயம், துக்கம் இருந்தாலும் அதற்கு ஒரே வழி சிவன் மார்க்கம். இது வெறும் கடவுள் கதைகள் மட்டுமல்ல, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஞானம். இது எப்படி இந்த புராணங்கள் எழுதப்பட்டன என்று நினைத்தது உண்டா? பழைய காலத்தில் மனிதர்கள் தர்மத்திலிருந்து விளங்கத் தொடங்கினார். அகங்காரம், பேராசை, கோபம் அதிகரித்தது. அப்போது மகர்ஷிகள் ஒரு வழியை உருவாக்கினார்கள். மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கதைகள் மூலமாக ஞானத்தை வழங்கினார். அப்படி உருவானது சிவபுராணம். இது நமக்கு நினைவூட்டும், நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றாலும் சிவனிடம் திரும்புவது எப்பொழுதும் சுலபமான வழி. சிவபுராணத்தை கேட்பதால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. இந்த கதைகளை கேட்க மட்டுமல்ல, அதை உணர வேண்டும். ஒரு முறை மனதுடன் கேட்டால் உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் பயம் குறையும், உங்கள் வாழ்க்கையில் அமைதி வரும். அது மட்டுமல்ல, சிவபுராணத்தை கேட்பதால் பாவங்கள் கூட மெதுவாக குறையும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு அற்புதமான மனசுத்தி மார்க்கம். சிவபுராணம் அத்தியாயம் 1. சிவன் யார்? ஏன் அவரை மகாதேவன் என்று அழைக்கிறார்கள்? சிவலிங்கத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? பிரம்மா மற்றும் விஷ்ணு இடையே நடந்த நிகழ்வு என்ன? ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தின் ரகசியம் என்ன? மேலும் நாம் எப்படி சிவனை வழிபட வேண்டும்? இவை அனைத்தும் ஒன்றாக ஒன்று ஆழமாக அறிந்து கொள்வோம். இது ஒரு வீடியோ மட்டுமல்ல, இது ஒரு பயணம். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். நீங்கள் இந்த பயணத்தில் என்னுடன் சேர விரும்பினால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நம்ம குடும்பத்தில் ஒரு பகுதியாகுங்கள். ஓம் நம சிவாய.